Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.21 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்டகிரேஷனில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ். இதை பார்த்தோன்னே நமக்கு உள்ளுக்குள்ளே தோணும், பவர் 1 இருக்குது, பவர் 2 இருக்குது, பவர் 3 இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு தோணும். ஸோ ஒன்றுமே இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். எப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட்டில் இருக்குது. அப்போ a minus b the whole square என்னது a square plus b square minus 2ab. அப்படி போட்டால் என்ன வரும்? a ஓட வேல்யூ x square, b square plus 1 minus 2 into x into 1 divided by இந்த ரெண்டு இடத்துல இருந்து x காமனாக வெளில எடுக்கலாமா? பண்ணி தான் பார்ப்போமே. ஓகேவா, x காமனாக வெளில எடுத்திங்கன்னா இங்கே என்ன ஆகும்? x ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். சரி, ஓகே ஃபைன். இது வரைக்கும் புரியுதா? இது வந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் பிரித்து எழுதியாச்சு. டிவைடட் பை இந்த இடத்துல இருந்து எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா. ஸோ அதனால் இந்த டேர்ம் எல்லாம் ஒன்றா எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 2x இதெல்லாம் ஒரு டேர்மாக எழுதிக்கோங்க. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் போடாமல் உங்களை புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கையில் வந்து புக் இருக்குது. ஓகேவா, எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு புக்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வருது, இப்படி தான் வருது அப்படி நோட்டில் வந்து தனியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த மாதிரி ஒரு டேர்ம் அப்படியே இங்கே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/x மட்டும் வந்திருக்குமா? இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் வந்திருக்கும்? 2 கான்ஸ்டன்ட்னால வெளில போயிடுச்சு. இன்டெகிரல் ஓவர் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போட்டாலும் ஒன்று தான், 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா நமக்கு லைக் ரெண்டுமே சேம் தான். நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா படி நம்ம வந்துட்டு என்ன படிச்சிருப்போம்னா, இன்டெகிரல் ஓவர் 1 டிவைடட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ அதனால இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்குடைய ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. பேஜ் நம்பர் 187ல் 1 டிவைடட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயருக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x. ஸோ அதுக்கும் ஃபார்முலா தான். இதெல்லாம் எங்கேருந்துப்பா வருது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த புக்கே காட்டுறேன். 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x. ஓகேவா, ஸோ log x minus 2 into 1 divided by 1 + எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் + c அப்படின்றது ஆன்சர். ஓகேவா, ஸோ என்ன செய்கிறது அப்படிலாம் எக்ஸாம் ஹாலில் யோசிக்காமல் ஜஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.